ஸ்ரீராமஜெயம். சுகம் தரும் சுந்தரகாண்டம் பாகம் 8. தீவும் தீயும். அனுமன் வாலில் தீ வைக்க வேண்டும் என்ற ராவணனின் ஆணையை அரக்கர்கள் நிறைவேற்றத் தொடங்கினார்கள். 2 லட்சம் பேர் அனுமனின் வாலை பிடித்துக் கொண்டார்கள். அவர் வாலில் துணிகள் கட்டப்பட்டன. இந்திரஜித் அனுமனை கட்டிய பிரம்மாஸ்திரத்தை மந்திர சக்தியால் திரும்ப பெற்றான். அனுமனை கட்டுவதற்கு இலங்கையில் இருந்த எல்லா கயிறுகளும் தேவைப்பட்டன. பின்னர் அனுமனின் வாலில் கட்டப்பட்ட கந்தை துணிகளை சுற்றி எண்ணெய் ஊற்றி தீ கொளுத்தினார்கள். அரக்கர் கூட்டத்தார் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். செய்தியை கேட்டு அழுது கொண்டிருந்த சீதா பிராட்டி அக்னி தேவனை வேண்டி, உலகத்திற்கே மிகப்பெரிய சாட்சி நீ, நான் கற்பினால் சுத்தமானவள் என்பதற்கு நீ சாட்சி என்றால் அனுமனை சுடாதே என்று வணங்கினாள். உடனே அனுமனின் எலும்புகள் கூட மிகவும் குளிர்ச்சி அடைந்தன. அனுமனும் இந்த அதிசயத்தை உணர்ந்து கொண்டார். பிறகு இலங்கை மாநகரை சுற்றி வந்த அனுமன் தன் வாலில் வைத்த நெருப்பினால் எல்லா பகுதிகளையும் சுட்டெரித்தார். சீதைக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது என்ற நம்பிக்கையுடன் தன் எரிகிற வாளை கடல் நீரில் நனைத்து தீயை அணைத்தார் அனுமன். பின்னர் வேகமாக சென்று நடந்தவற்றை ராமபிரானிடம் சொல்ல வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் அனுமன் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தார். இலங்கையிலிருந்து அனுமன் திரும்பும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து ஏங்கிய வானர வீரர்கள் அனுமனை கண்டனர். ஆனந்தம் கொண்டனர். ஆசையுடன் அணைத்துக் கொண்டனர். அனுமனின் முகத்தில் இருந்த ஒளியை கண்ட வானர வீரர்கள் இலங்கையில் சீதையை கண்டார் அனுமான் என்பதை உணர்ந்து கொண்டனர். இங்கிருந்து கிளம்பி சென்றது முதல் மீண்டும் வந்து சேர்ந்தது வரை எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அனைவரும் அனுமனை கேட்டுக்கொண்டனர். சீதையை கண்டது முதல் ராவணனை சந்தித்தது வரையிலும் ஒன்று விடாமல் கூறிய அனுமன் இறுதியில் தீயை கொண்டு அந்த தீவை அழித்தது வரை விளக்கமாக அவர்களிடம் சொன்னார்.